தமிழ்நாட்டையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம். நாளை காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்றாமல் புறப்பட்டு சென்றார் ஆளுநர் RN ரவி. பேரவையில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சர்ச்சை. ஜனநாயகத்தின் மரபை மீறுவதையே வழக்கமாக வைத்துள்ளார் ஆளுநர் RN ரவி. ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் ஆளுநர் RN ரவி. சட்டப்பேரவையில் அவை முன்னவர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. அச்சிடப்பட்டுள்ள ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதை மட்டுமே அவை குறிப்பில் ஏற்ற தீர்மானம் நிறைவேற்றும். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெறும். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு 11ஆம் தேதி முதலமைச்சர் பதிலளித்து உரையாற்றுவார் என சபாநாயகர் அறிவிப்பு. ஜனநாயக கடமையில் இருந்து தவறிவிட்டார் ஆளுநர் RN ரவி. அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து செயல்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. சட்டமன்ற மரபுகளை மாற்ற முடியாது என்றும் திட்டவட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையை அவமதிக்கும் வகையில் செயல்பட்ட ஆளுநர் ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும். தேச ஒற்றுமை மற்றும் தேசபக்தி குறித்து திமுகவுக்கு பாடம் எடுக்கும் தகுதி ஆளுநருக்கு கிடையாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். தமிழ்நாடு அரசின் சாதனைகளை மறைப்பதற்காகவே நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் கடும் விமர்சனம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மதிக்காமல் செயல்படும் ஆளுநர் RN ரவிக்கு அரசியல் கட்சிகள் கண்டனம். பதவி பிரமாணத்துக்கு முரண்பாடாகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ரவியை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். RSS மற்றும் பாஜகவின் கொள்கைகளை அமல்படுத்த முயற்சி செய்வதாகவும் அரசியல் தலைவர்கள் கண்டனம். ஆளுநராக பொறுப்பேற்றதில் இருந்து அரசுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறார் RN ரவி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்படும். வறுமையை ஒழிக்கும் வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடத்த வேண்டும். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம் மூலம் 2 ஆண்டுகளில் 9653 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 10,000 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் பேரவையில் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி 14,100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 1 வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல்.